மதிப்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் நடக்கக்கூடிய சுப பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளோட நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். காலங்கள் கடந்து ஓடிக்கிட்டே இருக்குது, வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் வாழ்க்கை மட்டும் ஆம மாறி நகண்டுகிட்டே இருக்குது. ஆனா ஒவ்வொரு நாளும் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்துகிட்டே இருக்குதே தவிர, ஆனா குறைந்த பாடு இல்லை. எப்போ இதுக்கெல்லாம் ஒரு விமோசனம் கிடைக்கும், எப்போ ஒரு நல்வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் மிதுனராசி நண்பர்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. எத்தனையோ காணொளிகளை கேட்குறோம். ஏதாவது ஒரு காணொளி நமக்கு சப்போர்ட் பண்ணுமா, ஏதாவது ஒரு காணொலியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற நம்ம வாழ்க்கைக்கு பயன்பாடு உள்ளதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் பலன்களை கேட்டால் பயங்கரமா இருக்குது, நல்லா இருக்குது, கேட்க கேட்க இனிமையா இருக்குது. ஆனால் செயல்பாட்டுல எதுவுமே நடக்க மாட்டேங்குதே சாமி. அப்போ என்னதான் சொல்றீங்க? எங்க வாழ்க்கை தரம் எப்படிதான் இருக்கும்? நாங்கள் யாரு? இந்த மிதுன ராசியில் பிறந்ததற்கு நாங்கள் என்ன தவம் செய்தோமா? இல்ல புண்ணியம் செய்தோமா? இல்ல பாவம் செய்தோமா? அதை மட்டுமாவது முதலில் எங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டால் எங்க மனசு தவிக்காமையாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். உண்மையாகவே இப்படித்தான் மிதுனராசி நண்பர்கள் ஒவ்வொரு நாள் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கான பிரச்சனைகள் அவ்வளவு இருக்குது. எப்படி? மலை போல் குவிந்து கிடக்கக்கூடிய பிரச்சனைகள். மலை போல் குவிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. இதுல எனக்கு என்னன்னு கேட்டா, ஒரு பகுதி தீர்ந்தா போதும் சாமி. ஒரு பகுதி பிரச்சனை வாழ்க்கையில தீர்ந்தா போதும். நான் நல்லா வந்துருவேன். நான் நல்லா வாழ்ந்துருவேன். அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் எனக்கு நிறைய இருக்குது சாமி. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா? அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நம்ம பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதான். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்ல போனா, பொதுவாகவே நம்மளை பத்தி யோசிக்கிறது கிடையாது. நம்மளுடைய எதிர்கால தேவைகளை பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம எப்பவுமே இப்படியே தான் இருப்போம், நல்லா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாகவே ஒரு சூதுபாது வினயம் இல்லாமல், கள்ளம் கபடம் இல்லாமல் இப்படியே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் சில பேர்களால் நாம் காலவாரி விடப்படுகின்றோம். இதனால தான் நாம அதல பாதாளத்துல போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளை பத்தி சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ நம்மளை சிந்திக்க வைக்கிறதுக்காக, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காகத்தான் கடந்த காலகட்டங்கள் எல்லாமே நமக்கு அதிபயங்கரமான சோதனைகளை கொடுத்து கொண்டிருந்தது. அவ்வளவு துன்பங்கள் துயரங்களை பட்டு இருக்கிறோம். காசு பிரச்சனையில நிறைய கௌரவ குறைச்சலா இருக்குது, அவமானப்பட்டிருக்கிறோம், அசிங்கப்பட்டிருக்கிறோம், கடன் வாங்கி கொடுத்து மாட்டியிருக்கிறோம், லோன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாம தவிச்சுட்டு இருக்கிறோம், வேலை செய்கிறோம், வருமானம் பற்றாக்குறையா இருக்குது, வேலையாவது நிம்மதியா செய்ய முடியுமாட்டா? அதுவும் கிடையாது. வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர் அதிகம். இஷ்டம் இருந்தா வேலை பாரு, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லி நம்மளை துரத்துறாங்க. சரி, அங்கேயாவது அப்படின்னா இன்னொரு இடத்துலயாவது போய் நல்லா வேலை செய்யலாம நினைச்சா அங்கேயும் நம்மளால நிம்மதியா வேலை செய்ய முடியல. ப்ரெஷர் அதிகமாகுது. எவ்வளவுதான் நீதி நேர்மையா நான் உழைச்சாலும் 10 பேர் வேலையை நான் ஒரு ஆள் செஞ்சா கூட எனக்கு மதிப்பே இல்ல சாமி, மரியாதையே இல்ல சாமி. ஒர்க் லோடு அதிகமாகிட்டு தான் இருக்குது. டைம் ஆகுதுன்னு கேட்டா என்னை போக சொல்ல மாட்டாங்க. ஏன் அதை முடிச்சுட்டு போனா என்ன? நாளைக்கு உனக்கு வேலைக்கு வர்ற மாதிரி உத்தேசம் இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நண்பர்களே. நான் என்ன செய்யறது? இவ்வளவு பிரச்சனையில நான் இருக்கிறேன். இது மட்டும் அல்லாமல், இப்படி பிரச்சனையை கொண்டுகிட்டு நான் வீட்டுக்கு போனா, வீட்டுல போய் நான் எப்படி மனைவி மக்களோட நான் சந்தோஷமா பேசி நான் இருக்க முடியும்? அவங்களோட எப்படி நான் சந்தோஷங்களை, மகிழ்ச்சியை நான் எப்படி பகிர்ந்துக்கிற முடியும்? அங்க போனா, வீட்டுல போனா 1008 பிரச்சனைகள். அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, வாங்கினவங்க கொடுக்கல, வச்சவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி உறவுகளுக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல. அப்படியே போனாலும் கையில காசு பணம் இல்லை. இப்படியாக எண்ணற்ற பிரச்சனைகள். இதையும் தாண்டி எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு செலவுகள் அப்படிங்கிறது அசுப செலவுகளா மாறுது. தேவையில்லாத செலவுகள் வருது. தேவைக்கு வைத்திருக்கிற பணம் தேவையில்லாமல் செலவழிஞ்சு நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்படியாக சில பிரச்சனைகளை நான் வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருக்கிறேன் சாமி. ஆக இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது நான் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கணக்கில் அடங்காத பிரச்சனைகள். சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்த பணத்துக்கு இன்னும் நம்ம தான் வட்டி கட்டிட்டு இருக்கிறோம். வாங்கிட்டு போனவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எப்போ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. இதுவும் மிதுனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் தான். ஏன் அதை மட்டும் கூட விட்டுருங்க, கணவன் மனைவி இருவர் கூட வீட்டில் நிம்மதியாக வாழ முடியல. ஏனென்று சொன்னால், இந்த மிதுனராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது ஆப்போசிட்டா இருப்பாங்க. என்னை விட அறிவாளி இல்லைன்னு சொல்லி பேசுவாங்க.
ஆனா நீங்க அப்படி பேசாதீங்க. நீங்க பேசுற பொழுதே உங்கள நீங்க அறிவாளியா நினைச்சு பேசியே உங்களுடைய செயல்திறன நீங்க இழந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்க புத்திகெட்டத்தனமாக நடந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்க பேசுறது சரியில்ல, செய்றது சரியில்ல. நீங்க வைக்கிற பழக்கவழக்கங்கள் சரியில்லன்னு சொல்லி, வீட்ல கணவராக இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் எச்சரிச்சாலும் கூட கேட்கிற மாரியான ஒரு சூழ்நிலை. நான் வச்சதான் சட்டம். என்னோட சொல்லுக்கு நீ கட்டுப்பட்டது ஆகணும். எனக்கு நீ அடிமை அப்படின்னு சொல்லி பேசி சித்திரவதை பண்றவங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க மிதுனராசி நண்பர்களுக்கு. ஆக குடும்ப பிரச்சனைன்னு நம்மளால சமாளிச்சு வெளிய வர முடியல. சந்தோஷமாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மாமியார், மாமனார் கூட பிரிச்சுடுறாங்க. இப்படியான செயல்பாடெல்லாம் நடந்துகிட்டு கிடக்குது. மகனுக்கு இல்லாத பொல்லாத சொல்லிக் குடுக்குறாங்க. மகளுக்கு இல்லாத பொல்லாத சொல்லிக் குடுக்குறாங்க. சொல்லிக் குடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணி எங்கள பிரிக்கிறாங்க. நாங்க குழந்தைகளுக்காக வாழ்றதா? யார் யாருக்காக வாழ்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உயிருக்கு உயிராக காதலித்து திருமணம் முடித்த மனைவி கூட, கணவர் கூட என்னை விட்டு 4 வருடம், 5 வருடம் வாழ்ந்துவிட்டு என்னோடு இருந்துவிட்டு பிரிந்து சென்று விடுகிறார். நான் வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். குழந்தைகளை வைத்துக்கொண்டு அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகின்ற எத்தனையோ பெண்களும், எத்தனையோ ஆண்களும் இன்னும் இருக்கின்றார்கள். கோர்ட்டு, கேஸ், டைவர்ஸ் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம். நம்மை நாமே நன்றாக உணராதது தான் காரணம். அப்போ நாம எடுத்தோம் கவுத்தோம்னு செஞ்சுடுறோமா? இல்ல, 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 இல்ல. கண்மூடித்தனமாக வைக்கின்ற நம்பிக்கை அப்படிங்கிறது தான் நம்மள அதல பாதாளத்துல கொண்டு போயிட்டு இருக்குது நண்பர்களே. இப்படியாகத்தான் மிதுனராசி நண்பர்கள் நெறைய பேர் நீங்க சிரமப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ எதுக்கா இருந்தாலும், யாராக இருந்தாலும், நீங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல 10 அடி தள்ளியே நின்னுக்கங்க. ஏன்னா, அப்படி இருந்தா மட்டும் தான், நம்ம யாருகிட்ட என்ன பேசணும், என்ன செய்யணும், எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி குடுக்கல் வாங்கல் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து, பார்த்து பழகி, பழகி தான் நம்மள நாமே சரி செஞ்சு, இனி வரக்கூடிய காலகட்டத்தில நம்ம நல்லா வாழப் போறோம். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம நல்லா வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கைய உங்க மனசுக்குள்ள வர வச்சுக்கங்க. இந்த நம்பிக்கையை மட்டும் இந்த 2025ஆம் வருஷத்துல எடுத்துக்கிட்டு பயணிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்து, அடுத்து நீங்க நல்லா தான் இருப்பீங்க. உங்களுக்கான காரியங்கள் நல்லதாகவே நடக்கும். ஐயா, தேவையில்லாத ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சு, அவர் நமக்கு நல்லது பண்ணுவாரா, கெட்டது பண்ணுவாரா, அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து வாழ்றத விட, நம்ம மேல நாமளே நம்பிக்கை வச்சு போயிட்டோம் அப்படின்னா, சாட்சிக்காரன் கால்ல விழுவது, சண்டைக்காரன் கால்ல விழுவது அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலையில, நம்மள நாம நம்புவோம். அப்போ இந்த 2025ஆம் வருடம் நம்பிக்கை மிகுந்த வருஷம். இந்த இடத்துல என்ன நடக்கப் போது? 10ஆம் இடத்துக்கு சனி பகவான், 9ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசியில குரு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், வருட கிரக பயிற்சிகள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும். இதில் சனி பகவானே உங்களுக்கு அதிபயங்கரமான முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றார். அப்போ செல்வ வளம், சொல்வளம் எல்லாமே பெருகி நம்ம நல்லா வாழக்கூடிய அமைப்புல இந்த 2025ல இருப்போம். அப்ப இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், சனி பகவான் நம்மள நல்ல இடத்துல உட்கார வச்சு, நல்ல பணம், பொருள், செல்வாக்கியத்தை கொடுத்து நம்மள அழகு பெற வாழ வைக்க போறாரு. அதற்காக நாம் ஒரு புண்ணியம் செய்திருக்கிறோம். அந்த புண்ணியத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, நம்ம செஞ்ச தர்மம் தான் இந்த இடத்துல நம்மள ஜெயிக்க வைக்க போகுது. அதனால தான் காலபுருஷனுக்கு தர்ம கர்மாதிபதி யோகக்காரகன் கர்மஸ்தானத்திலே அமரப் போகின்றார். அப்ப அந்த கர்மஸ்தானம் 10ஆம் இடம் மீன ராசி. அந்த மீன ராசியினுடைய அதிபதி நம்ம ராசியில உட்காரப் போறார். ஆக இங்கே நல்ல அற்புதமான சுப பலன்களை நம்ம பெறப்போகின்றோம். அப்ப இந்த காலகட்டத்துல 2025ல எல்லா விஷயத்திலுமே நாம பாசிட்டிவா செயல்பட்டு, பாசிட்டிவா முன்னுக்கு வருவோம். நிறைய பிரச்சனையிலிருந்து மீண்டு நம்ம வெளியில வருவோம். அந்த நம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அப்ப இந்த வருஷத்துல நம்பிக்கையை மட்டும் நீங்கள் மூலதனமாக பயன்படுத்துங்கள். அப்படி மட்டும் பயணிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கவலையே கிடையாது. சனி பகவான் 10ல வர்றார். என்ன செய்வார்? அப்போ தொழில், வேலை, வருமானம் சிறப்பா இருக்கும். ஆனா இதே சனி பகவான் மிதுனராசி நண்பர்களுக்கு யோகாதிபதியாக விட்டால் கவலையே படாதீங்க. இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு காசு பணம் தான். 2.5 வருஷத்துக்குள்ள ஒரு 25 வருஷ காலம் இழந்ததை நம்ம மீட்டிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்த நாம யோகம் ஒருவேளை விஸ்கம்பம் நாம யோகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், உங்க ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க. விஸ்கம்பம் நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், இந்த இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக 10ஆம் இடத்தில் அமர்வார். கண்டம் நாம யோகத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னால், சனி பகவான் யோகாதிபதியாக 10ல் அமர்வார்.
பரீகம் நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் சனி பகவான் யோகாதிபதியாக வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்வார். ஆக இந்த 3 நாமயோகங்கள் அப்படிங்கிறது சனி பகவான் தான் உங்களுக்கு யோகாதிபதி. ஆனால் சந்திரன் அவயோகி. ஆக சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் தான் இருப்பாரு. ஆனால் யோகாதிபதி ஒரு ராசியில 2.5 வருஷம் இருப்பாரு. அப்போ 2.5 வருஷம் பெருசா, 2.25 நாள் பெருசா? அப்போ இந்த இடத்துல சனி பகவான் 10ல 2.5 வருஷம் இருப்பாரு. இந்த நாமயோகத்தில் நீங்க பிறந்திருக்கீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அப்படி பிறந்திருந்தால் இந்த சனி பகவான் பொன் பொருள் செல்வாக்கை நிச்சயமா கொடுப்பாருங்க. எந்த தசை தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த சனி புத்தின்னு சொல்லி ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்தில் சனி பகவான் உங்களை டாப் லெவல்ல கொண்டு போய் உட்கார வைப்பார். ஜோதிட சாஸ்திரம் இதைத்தான் சொல்லுது. ஆக நாமயோகம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. விஷ்கம்பம் நாமயோகம், கண்டம் நாமயோகம், பரீகம் நாமயோகத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதியாக இருப்பார். அப்போ நீங்க உங்க ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு செக் பண்ண முடியல, தெரியல அப்படின்னு சொன்னால் 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. இந்த 2025ல 10ஆம் இடத்திற்கு வருகின்ற சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொந்த தொழில் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற 1008 விஷயங்களை நீங்க நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. புரியுதுங்களா? அது மட்டும் அல்லாமல் இதே நாமயோகத்துல சந்திரன் அவயோகியாக வருவார். அப்ப இந்த அவயோகியாக வருகின்ற ஒரு 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பாரு. என்ன பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் அவர் தினம் தினம் ஒரு பிரச்சனையை பண்ணுவார். ஏன்னா அவயோகி டெய்லி ராசியை கடந்துகிட்டே இருப்பாரு. 30 நாள்ல 12 ராசியும் கடந்து வருவார். 12 பாவங்களுக்கு வரும். 12 பாவங்கள் நமக்கு என்ன சொல்லுதோ அந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இவர்கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சனி பகவான் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்லது செஞ்சிருவார் 10ஆம் இடத்தின் வழியாக. ஆனால் சந்திரன் நல்லது செய்ய மாட்டாரு. அப்ப இவரை நம்ம எப்படி கட்டுக்குள் வைக்கிறது? இவர்கிட்ட இருந்து நம்ம எப்படி மீண்டு வெளியில வர்றது? இவருக்கு என்ன பரிகாரங்கள் பண்றது? இவருக்கு எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க. அப்போ 2025ல மிதுனராசி நண்பர்களுக்கு சகல விதத்திலையும் முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இது ரொம்ப நேரம் பேசினாலும் இதே பலன் தான், கொஞ்ச நேரம் பேசினாலும் இதே பலன் தான். சகல விதத்திலும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவார். நிறைய பிரச்சனை உங்களை மீண்டும் வெளியே கொண்டு வந்துருவார். இது நடக்கும். அவர் யாராக இருந்தால் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களை சுய ஜாதகம் பார்க்க சொல்றேன். இதனால தான் நிறைய நண்பர்கள் இங்கே வருஷம் ராசி பலன் ஆகா ஓகோன்னு போடுறீங்க, மாசம் ஆகா ஓகோன்னு போடுறீங்க, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தான் நான் இந்த விளக்கத்தை நான் கொடுத்துருக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு சந்தேகம் வருமா? வராது. ஏன்னா ஒரு ஆணித்தரமான கருத்து இதான். யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த 2025ல என்ன தசை தசாபுத்திகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும்? அப்போ பொதுவாக சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படிங்கிறது அருமையாக சூப்பரா இருக்குது. கேட்டா மிதுன ராசி ஆக ஓக டாப் லெவல் தான். இது கோச்சார பலன். சுய ஜாதகம் ஒத்துழைக்குமா? அதுக்கு தான் நான் நாமயோகத்தை கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் கரணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த கரணத்தில் உங்களுக்கு சனி பகவான் கரணநாதனாக வந்து விட்டால் மரணத்தின் விளிம்பில் இருந்தா கூட நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துருவார். புரியுதுங்களா? அப்ப கத்தி மேல் பயணம் அப்படிங்கிற மாதிரியான சில பேரோட மிதுனராசி நண்பர்களுடைய வாழ்க்கை இருக்கும் பார்த்தீங்களா? கரணம் தப்பினால் மரணம். எந்த பக்கம் விழுறதுனே தெரியல. இந்த பக்கம் விழுந்தா தண்ணி இல்லாத கிணறு, இந்த பக்கம் விழுந்தா கடலா இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சனி பகவான் யார்? அவர்தான் கரணநாதன். அவர்தான் கட்டி காப்பாற்றுவார். அப்போ உங்க ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாம். இதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஆக எதையுமே தெரிஞ்சுக்காம பொதுவான ராசி பலனை நம்ம கையில எடுத்துக்கிட்டு நமக்கு ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் பொய், எல்லாம் டூப்பு அப்படின்னு சொல்றதுல அது நீங்களா உங்க மனசாட்சியை கேட்டுக்குங்க. ஆனா ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையைத்தான் உரைக்குது. நடக்காத வரைக்கும், ஒருவருக்கு நடக்காதது வரைக்கும், தன்னுடைய வாழ்க்கையில நம்ம சொல்ற பலன் நடக்காத வரைக்கும் அவர் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு பொய் என்று தான் சொல்வார், பித்தலாட்டம் என்று தான் சொல்வார், பிராடு என்று தான் சொல்வார். அதை நீங்க யாரை பழிக்கிறீங்க? கடவுளை சொல்லக்கூடிய வார்த்தை அது. ஆக உங்களை நீங்களே நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சுய ஜாதகத்தை ஒரு பார்வை கண்டிப்பாக பாருங்க நண்பர்களே. ஆக இந்த வருஷத்துல ராகு பகவான் அப்படிங்கிறது 9ஆம் இடத்துல இருப்பாரு. இந்த பாக்கியஸ்தானம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தூரதேச பயணங்கள் அருமையாக இருக்கும். வெளிநாடு வேலைவாய்ப்புகள் சூப்பர். அதே மாதிரி 3ஆம் இடத்துல கேது பகவான் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகள் ஜெயிக்க போறோம். எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து மீண்டு நம்ம வெளியில வரப்படும். அதை புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி குருபவனுடைய பார்வை 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 5 பூர்வம், புத்திரம், குலதெய்வம் அருமை.
7 களத்திரம் நண்பர்கள் கூட்டாளி அருமை. 9 தந்தை வழி முன்னோர்கள் சூப்பர் அருமை. அந்த உதவிகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் நண்பர்களே. ஆக ஒரு அற்புதமான சுபபலன்களோடு தான் இந்த வருஷம் இருக்கின்றது. அப்ப சனி பகவான் 10ல் அவர் யோகாதிபதியாக இருந்து அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்போ 3ஆம் இடம், 3ஆம் பார்வை அப்படிங்கிறது சுப விரயங்கள். நிறைய சுப செலவுகள் நீங்க செய்ய போறீங்க. குடும்ப தேவைகள் அத்தனையும் பூர்த்தி ஆகுன்ற மாரி. அப்ப சனி யோகாதிபதியாக இருந்து பார்க்க வேண்டும். அவங்க யாருன்னு செக் பண்ணிக்கங்க. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இந்த வருஷத்துல உங்களுக்கு நடக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். வீடு, வண்டி, வாகனம், சொத்து பத்து எல்லாமே கிடைக்கும். அதற்கு சனி யோகாதிபதியான்னு பாருங்க. 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். நண்பர்கள், கூட்டாளி, லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கும்? பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வோமா? சந்தோஷமாக வாழ்வோமா? உறவுகள் எப்படி இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆக சுய ஜாதகத்தை செக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது 93 639 79 179 நம்பருக்கு உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்து இந்த 2025ல இன்னும் அதிகமான சுபபலங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.